ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த பிஏ வந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிருந்திருப்பான். அவன் தான் அந்த ட்வின் பிரதரும் கூட. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு இருக்கான், எந்திரி வேலைக்கு லேட் ஆயிடுச்சுல அப்படின்னு. அச்சோ டைம் என்ன அப்படின்ற மாதிரி அவ கேட்குறாளா. இன்னைக்கு சண்டே தான், ஒன்றும் பதறாத அப்படின்னு. ஏன்டா காலையிலேயே விளாடுற அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா பிக்னிக் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா கப்புள்ஸுமே இதை நார்மலாக பண்ணும்போது நமக்கு மட்டும் ஏன் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் நமக்கு மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கால, அவளுக்கு வந்துட்டு அந்த ட்ரீமில் வருது போல். இந்த அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதே சமயம் அந்த பேய்க்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசில் தங்கியிருப்பான்ல, அந்த பிளேஸுக்கு தான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பிஏ இருக்கான்ல, அவன் வந்துட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்திருப்பான் போல். இந்த மாதிரி ஹீஜுவை நான் கடத்தி வச்சுட்டேன், வா நம்ம ஹீரோ வச்சுட்டு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறான், இவன் எங்கே போனான், யாரையுமே காணுமே அப்படின்னு. இவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஏ வந்துட்டு ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இவனுக்கு அந்த சத்தம் கேட்குது. ஓ நீ தான் அந்த மாஸ்டரா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே பிஏ பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். இவன் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுனான் அப்படின்றத காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கிட்ட ஏதோ ஒரு ஃபைலை கொடுக்க வரும்போது தான் அந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணியிருப்பான். அந்த நம்பரை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் வந்து பாம்பெல்லாம் போட்டிருப்பான்ல, ஸோ அந்த கேமராவில் பார்த்துட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நீ என்னை சேர்த்துக்க மாட்டுற, நானும் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணும், இதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. எங்கே இவன் நம்மளோட பிளானை வந்து கெடுத்து விட்ருவானோ அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா அந்த கண்ணாடிக்காரர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னு ஒரு நோட் ஒன்று எழுதி உள்ளே கொண்டு போய் சீக்ரெட்டாக கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இவனுக்குமே அது என்ன அப்படின்றது தெரியல. அந்த கண்ணாடிக்காரர் நோட் எழுதியிருப்பார்ல, அதுக்கு கீழேயுமே அந்த அச்சு பதிஞ்சிருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பென்சிலை மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதில் வந்துட்டு ஜுவான் ஃபிஷிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவன் நேராக அந்த இடத்துக்கே வந்துட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜுவான் வந்துட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே பேய்க்குமே வந்துடுறான். என்னப்பா எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது, ஏன் டிவியில் என்னோட மூஞ்சி பார்த்துட்டியா, அதான் பயமா, அவன்கிட்ட சொல்லிட்டியா எல்லா விஷயங்களுமே, நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே பாரு, ஹீரோ எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. உன்னை கொல்லணும்னு நினச்சது உன்னோட தாத்தாவும் உன்னோட பேரண்ட்ஸும் தான். நீ ஏன் தப்பான பர்சன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிற அப்படின்னு. எது அவன் மேலே தப்பு இல்லையா? அவன் என்னோட இடத்துல இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானா. ஸோ இவருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. உன்னை உன் தாத்தா கொலை பண்ண சொன்னான்ல, அப்போவே நான் உன்னை கொலை பண்ணியிருந்துருக்கணும், உன்னை உயிரோடு விட்டது என்னோட தப்பு தான் அப்படி. இப்போ நீ அதை ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் அவனை என் கையால் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டில் எடுத்து அவர் மண்டையிலே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பேயும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. அந்த பேய்க்கோட மண்டையில் இவன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்துருப்பான் போல், பயங்கரமாக பிளட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ நீ தான் உண்மையான பேய்க்கா அப்படின்னு. ஓ நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா, அதான் ஹீஜுவை வச்சு என்ன இங்கே வர சொன்னியா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஹீரோக்குமே நீ கால் பண்ணிட்டியா, நம்ம 3 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன்றா பேசலாமா அப்படின்னு. பேசலாண்டா, நீ வந்துட்டு வெயிட் பண்ணு, நான் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் அடிக்க போகிறானா. இவன் பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கிட்டு பயங்கரமாக அடி வெளுத்தெடுத்துடுறான். இதுக்கப்புறமா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு இவனை பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே முக்கி எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு மூச்சே விட முடியல. இவன் பார்த்தீங்கன்னா சைக்கோதனமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு இருக்கா. அடப்பாவி என்னடா இது, நீ ஹீரோ கூட ஒன்றா ஒர்க் பண்ணுறியா, பரவாயில்லையே, அப்பவா இன்னும் நம்ம நிறைய ஃபன் பண்ணலாம் அப்படின்னு. அவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிறான், மிதிக்கிறான், அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுத்துட்டு இருக்க. இந்த பயவுலைக்கு அப்படி என்ன ஆனந்தம் தான் தெரியல, முழுசாக சைக்கோவாகவே மாறிட்டான் போல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா அந்த கிட்னாப்பர் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுருந்துருப்பான், இந்த இடத்துக்கு வா அப்படின்னு. அதனால தான் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே காணோம். இவனுக்கு அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. இவன் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த பக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அப்போ இவர் அந்த பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருந்துருப்பார்ல, அப்போ அந்த சின்ன பையன் திரும்பி பார்த்துருப்பான். ஆனால் அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது, ஏன்னா மாஸ்க் போட்டுருந்துருப்பான். இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த விஷயங்களை நினைக்கும் போது.
ஹீஜு நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தா அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிருது. ஏன்னா இவன் தாத்தாக்காரன் வந்துட்டு பேக்கில் தானே கொலை பண்ணி வைப்பான். அதே மாதிரி இவனு ஹீஜு வச்சிட்டானோ அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிஏ தான் இருக்கான். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டே கண்ணை முழிடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிக்கிறான். ஹீஜு எங்க அவளை நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா யாரோ கார் எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ திரும்பி பார்த்தா அந்த லூசு பையன் காரை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீஜு அப்படின்னு கத்திக்கிட்டு. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு கேட்குது. இவளும் என்னடா சத்தம் அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்த்தா அவள் காரில் இருக்கா. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கு உட்காந்துருக்கான். ஹீரோவும் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கார் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. காரை ஸ்டாப் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்னா. என்ன உன்னி கண்ணு முழிச்சிட்டியா, என்னால் நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா கட்டுப்பாகி அவனோட தலையை பிடிச்சி இழுக்க கார் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் போய் மோதி ஸ்டாப் ஆயிடுது. உடனே இவன் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஓடி வரான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு எதுவும் அடிப்படலை அப்படின்ட்டு. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜஸ்ட் மிஸ் 2 பேரும் இந்த சைடு விழுந்துடுறாங்க. இல்லைனா ஏற்றி இருந்திருப்பான். ஸோ அப்படியே பின்னாடி போய் அவன் சொருகிக்கிறானா. ஹீரோக்கு ரொம்ப வெறியாயிடுது. வெறுன்னு போய் அவனை பார்த்தீங்கன்னா கார்லேருந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இப்போ தான் பார்க்குறான் அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. அப்போ நீ தான் அதெல்லாம் பண்ணுறியா? நீ பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்க, ரிச்சாக வாழ்கிற போலையே. நீ பேசாமல் இந்த இடத்துலையே மீன் பிடிச்சிட்டு உன் வாழ்க்கையை நடத்தியிருக்கணும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிட்டு இருக்கான். இப்போ என்னடா உன்னோட பிளேஸு உன்னோட நேம் அதானே உனக்கு வேணும், திரும்ப எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியா எல்லாத்தையுமே என்கிட்ட தந்துருவியா? அப்போ நான் ஹீஜுவே என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அவள் இப்போது என் ஒய்ஃபாக தானே இருக்கா, எனக்கு அவள் வேணும் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுது ஹீஜுவை கேட்டோன்னே. ஸோ மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பஞ்சை கொடுத்துட்ருக்கானா. அவன் பார்த்தீங்கன்னா கத்தியை எடுத்துடுறான். ஸோ 2 பேத்துக்கு ஒரு மாதிரி சண்டை வந்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கத்தியை வச்சு குத்துற மாதிரி போகும்போது கரெக்டாக பிஏ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தார். ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் மேலேயே பார்த்தீங்கன்னா அவன் விழுந்துடுறான். அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி எந்திரிக்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறான். ஏன்னா அவன் வச்சுருந்த கத்தி பார்த்தீங்கன்னா பியோட வயிற்றுல இறங்கிருச்சு. போங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பிளட் வர இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப டச்சிங்காக இருக்குப்பா இதெல்லாம் பார்க்கும்போது. சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவனை போக விடாத, அவனை போயிட்டு பூடி அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா, உனக்கு பிளட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இன்டென்ஷனலாக தான் உன் கூட இருந்தேன். ஏன்னா நான் நம்பினேன் நீ வந்துட்டு உண்மையான பேய்க்கு என் அண்ணாவை கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால தான் உன் சைடு இருந்து எல்லா விஷயங்களுமே பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அதாவது அந்த ஃபோனில் 2 பேரும் கான்வர்சேஷன்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான் போல். அப்போ ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, ஹீஜுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தரேன், ஆனால் நீ ப்ராமிஸ் பண்ணு இதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நீ காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயங்களை கேட்டு பிஏ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிருந்திருப்பான். அது மட்டும் கிடையாது, அந்த மலையிலிருந்து இவளை தள்ளி விட்டதுமே நான் தான். ஏன்னா இவங்க வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு வெயில் அடிக்குதுன்னு அவன் கையால் வந்து கவர் பண்ணியிருந்திருப்பான்ல. இந்த விஷயங்களை அந்த பிஏ பார்த்துருப்பான் போல். அவனுக்கு ரொம்ப வந்துட்டு கோவம் வந்திருக்கும். ஏன்னா என்னோட பிரதரை நீ தானே கொலை பண்ண, எனக்கு பிடிச்சவனை கொலை பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சிச்சு, அதே மாதிரி இவ்வளோ நான் கொலை பண்ணுவேன், அப்போ உனக்கு அதே வழி வரும்ல அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெறியாயிட்டு இருக்கு. ஸோ கத்திட்டு இருக்கா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, ஹீரோ இந்த விஷயங்களை பண்ண கிடையாது, எல்லாமே அந்த பேய்க்கு தான் பண்ணா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். என்ன நடக்குது, நீ ஏன் உண்மையான பேய்க்கா இல்லாமல் போன, நீ தான் உண்மையான பேய்க்கு அப்படின்னு, உனக்காக நான் எவ்வளோ மோசமான விஷயங்களை பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண. ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவனுக்கு பிளட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டுருக்கு. வாயிலேருந்தெல்லாம் நிறைய பிளட் வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாகவே போயிடுறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அவனோட கையெல்லாம் பார்த்துட்ருக்கான். அந்த பிஏவோட பிளட்டாக தானே இருக்குது. அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ வந்து ஒரு நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பான்ல, அப்போவே இந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனி ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்போலேருந்தே 2 பேத்துக்கும் ஒரு நல்ல பழக்கம் தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் பிரசிடென்டல் ஆஃபீஸில் இவனுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக ஒர்க் அடிச்சிருக்கு.
இவனுக்கு கீழே ஒரு டீம் வந்து இருந்திருக்கும். அந்த டீமில் நம்ம ஹீரோ தான் அவனை ஜாயின் பண்ணியிருந்திருப்பான் போல். பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் ரொம்ப ஹானராக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்செல்லாம் சொல்லியிருந்திருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை உண்மைக்குமே ரொம்ப நம்பி இருந்திருப்பான். ஒரு தம்பி மாதிரி தான் அவனோட சைடு வச்சுருந்துருப்பான். ஆனால் அவன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவான் அப்படின்றத அவன் நினச்சி கூட பார்க்கல. அந்த விஷயம் தான் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. உன்னை கிட்னாப் பண்ணாங்கல்ல, அப்போ உன்னோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே நான் அவனை தான் ட்ராக் பண்ண சொன்னேன். அவனை அந்த அளவுக்கு நான் நம்பினேன். நானே ஒன்று அவனோட கையில் மாட்டி விட்டுருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. இல்லை, அது உன்னோட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இவ ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இல்லை, அந்த பேய்க்கு சொன்ன மாதிரி நான் இதே இடத்துல இருந்திருக்கணும், இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு இங்கே இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் புரியுது ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு பயங்கரமாக ஆறுதல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அந்த பேய்க்கை தான் காட்டுறாங்க. இவனுக்கு தான் தலையில் அடிபட்டிருக்குமே. ஸோ ஏதோ ஒரு லிக்யூடை பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருக்கான். பயங்கரமாக எரியுது போல், ஒரு மாதிரி கத்துறான், சிரிக்கிறான். எல்லாருமே எதுக்கு என்ன தேடி வராங்கன்னு தான் தெரில. எல்லாருமே சாகணும்னு ஆசைப்படுறாங்க போல அப்படின்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அந்த பேய்க்கோட அம்மா வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம்ல, அந்த சீனை தான் காட்டுறேன். இந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கிழவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு இன்னி ஒரு 3-4 நாளில் டெத் ஆனிவர்சரி வரப்போகுது இல்லை. இவன் போன வருஷம் செத்து போனான்ல, அப்போது நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே இவன் மூஞ்சியை தான் காமிச்சாங்க. அதை பார்க்கும்போது அவன் என்னை தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தான் தெரியுமா. அந்த ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா, அவனை என் கையாலேயே கொலை பண்ணியிருந்துருக்கணும், எல்லா விஷயங்களையுமே நான் தான் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும்னு நினச்சேன். அம்மா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அழுகுதா. நீ அழுகிறியா, என் மேலே பாவப்பட்டு நீ அழுகிறியா அப்படின்னு. இல்லை, என்ன அந்த கிழவன் ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டான். நான் அவன்கிட்ட போய் சொன்னேன் நீ செத்து போயிட்ட அப்படின்னு. ஆனால் அதுக்கு அவன் நான் தான் அவனை கொலை பண்ணேன்னு சொன்னான், என்னை ட்ரிக் பண்ணிட்டான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறான். என்ன லூசுத்தனமாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, நீங்கள் எல்லாருமே தானே நான் சாகணும்னு ஆசைப்பட்டீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்களை தேடி வரலன்னு. ஏன்னா நான் வந்தேன் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் என்னை கொலை பண்ணிடுவீங்கன்னு தான் நான் வரல. நீயுமே என்னை அந்த ரூம்குள்ளே லாக் பண்ணி கொலை பண்ண தானே ட்ரை பண்ண அப்படின்னு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா அழுகுது. இல்லை இல்லை அப்படின்னு. என்ன இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் திரும்பவும் உன்னை இழக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் நிற்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் உள்ளே வராங்க. அது இந்த அம்மாவோட ஆட்களா இல்லை அந்த ஹஸ்பண்டோட ஆட்களான்னு தெரில. ஸோ இவனுக்கு கரண்ட் ஷாக்லாம் கொடுக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிங்கிட்டு இழுத்துருது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் ஆகி கீழே விழுந்துருது. இவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் லாக் பண்ணுறானுங்க. ஆனால் இவன் தான் பயங்கரமாக சண்டை போடுவானே. ஸோ எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ஒருத்தவனை லாக் பண்ணிடுறான். நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா நான் இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எஸ் ஆகிடுறான். வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. இவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. நீ அவனை கண்டுபிடிச்சிட்டியா இல்லை அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கானா. ஏன் அவனை இந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணுற, அவனே ஒரு நரகத்துலேருந்து இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்ட்டு. எது நரகத்துலேருந்து அவன் வந்திருக்கானா, அவன் இப்போ இங்கே வந்தது நமக்கு தான் நரக வேதனை கொடுத்துட்ருக்கான் அப்படி. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கு. நீ எப்பப்பா சொர்க்கத்தில் இருந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க. எனக்கு உன்னை பற்றி தெரில, ஆனால் நான் உன் கூட இருந்த ஒரு நிமிஷமும் கூட நிம்மதியாக இருந்ததே கிடையாது. இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவனை இப்போ நம்ம கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண முடியும். இந்த உலகத்துக்கு முன்னாடி பெருமையாக போய் இவன் தான் என்னோட பையன் சொல்ல முடியுமா. அவன் நம்மனால உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர். அவன் இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு. உங்கள் அப்பங்காரன் உயிரோடு இருக்கும்போது நீ வந்துட்டு உருப்படியாக எந்த ஒரு விஷயமுமே பண்ண கிடையவே கிடையாது. உன் கண்ணு முன்னாடியே உன் பையன் சொல்லி வேற ஒருத்தவனை வந்துட்டு உன் பையனாக வளர்த்தான். ஆனால் உன்னால் எதுவுமே பண்ண முடியலையே. இப்போ அவன் செத்து போயிட்டான். அப்படி இருந்துமே உன்னால் எதுவுமே பண்ண முடியலையே. நீ வேஸ்ட்டு தான். இந்த குடும்பமே பிரசிடென்டல் ஆகணும் அப்படின்னு எவ்வளோ வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் சொந்த லைஃப்பை பார்க்க தோத்துட்டீங்கல்ல அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்லுது. இதெல்லாம் நினச்சி அப்படியே வெளியே வரும்போது அந்த ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதாவது ஹீரோ, அப்புறம் அந்த பேய்க்கோட அம்மா அப்பா, அந்த தாத்தா எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி கிளாஸ் எல்லாம் விட்டு எரிஞ்சு மறுநாள் போல் நியூஸில் காட்டுறாங்க. அந்த ஆங்கர் பொண்ணு பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மிரட்டினா அந்த பர்சனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட வீடு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த நியூஸை பார்த்து அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிஏ பையன் எதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு. அதில் ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, ஹீரோ ஓகேவா அப்படின்னு.
நான் இதுக்கு முன்னாடி கால் பண்ணேன். அவர் ரொம்ப டல்லாக தான் பேசினாரு. அவர் எப்படி ஓகேவா இருப்பார்? அவர் அவனை மட்டும்தானே நம்பி கூட வச்சுருந்தாரு. ரொம்ப ஹர்ட் ஆகியிருந்திருப்பாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. இந்த நியூஸை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க, மொத்தம் 2 கல்ப்ரேட் இருந்திருக்காங்க. 2வது கல்ப்ரேட்டோட வீடு அதை இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயங்களை இந்த அம்மா பார்க்கும்போது அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு தெரியும்ல நம்ம பையன்தான் அது அப்படின்னு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் காலை எடுக்கிற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறமா ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வர ஃபோன் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டிடெக்டிவ் வந்து பேசிகிட்டு இருக்கு, நாங்கள் அந்த பார்க்கோட சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். அவன் பேக்டோர் ஹேக்கிங் மட்டும்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்புறம் என்னையவே ஹேக் பண்ணி என்னோட லொக்கேஷன்லாம் ட்ராக் பண்ணது அப்படின்னு தெரில. மேபி அவனோட பார்ட்னராக தான் இருக்கும். அந்த கோடை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதானே. அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் என்கிரிப்ட் ஆகிருக்கு. அது எப்போ நாங்கள் சரி பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு. அப்போது ஒரே ஒரு வழின்னா அந்த பார்க்குக்கிட்ட போய் இந்த விஷயங்களை டைரெக்டாக கேட்குறது. அவன் இப்போது எப்படி இருக்கான், ஓகேவா அப்படின்னு. இல்லை, அவன் வாயவே திறக்க மாட்டான். ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வேணால் போய் பேசி பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம போய் பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறலாம். நம்ம ஈவினிங் வந்துட்டு அடுத்த பார்த்து பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.